வெல்கம் பேக் டு கிரிக்கெட் எஸ்கே காய்ஸ். நேற்று வந்து ஆர்சிபி ரொம்ப கேவலமாக தோத்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபைட் பண்ணி கடைசி வரைக்கும் போய் தோத்தாங்க. சாவதாக இருந்தாலும் சண்டை போட்டு சாகணும் சார், அதுதான் ஆர்சிபியோட ஸ்டைலு. தோற்றதுக்கு வந்து மெயின் ரீசன் பார்த்தா டாப் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, மிடில் ஆர்டரும் விட்டுட்டு போயிட்டாங்க. லியாம் லிவிங்ஸ்டன் பாலே பார்க்காம கண்ணை மூடிட்டு சுற்றுறாரு. பட்டா பாகியம் படாட்டி லேகியன்ற மாதிரி சுற்றினார். நெக்ஸ்ட் மேட்ச்லாம் தயவு செஞ்சு ஜாக்கோ பெத்தில் ரொமேரேஷ் எப்படி இறக்கிருங்கப்பா. நல்லா இருந்த டீமில் வந்து கும்மி அடிச்சுட்டு போயிட போகிறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குது, மத்தியானம் மேட்ச்சில் ஆர்சிபி vs பஞ்சாப். பஞ்சாபோட ஹோமுக்கே போய் நம்ம பஞ்சாபை தூக்குவோம், கவலைப்படாதீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். அண்ட் நைட் ஒரு பிளாக் பஸ்டர் சண்டே இருக்குது. இதை விட ஒரு பிளாக் பஸ்டர் எங்கேயுமே கிடைக்காது. மும்பை இந்தியன்ஸ் டேக்கிங் ஆன் சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த மேட்ச்சுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எம்எஸ் தோனி vs ஹார்திக் பாண்டியா. இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்க போகுது. ரோஹித் சர்மா எவ்வளோ ரன்ஸ் அடிப்பார், ஹார்திக் பாண்டியா எவ்வளோ ரன்ஸ் அடிப்பார், எம்எஸ் தோனி ஃபினிஷ் பண்ணுவாரா ஸ்டைலில். வான்கேடே அண்ட் எம்எஸ் தோனி அப்படின்னா ஒரு பெரிய கதையே எழுதலாம், ஒரு ஃபுல் கதையே எழுதலாம். பிகாஸ் அந்தளவுக்கு மெமரிஸ் இருக்குது. வான்கேடே ஸ்டேடியமில் 2011 வேர்ல்ட் கப் வின் பண்ணதாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய கதை இருக்குது. ஸோ நாளைக்கு எந்த கதை நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கே vs மும்பை மேட்ச் வந்து ஃபஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லேஸாக போயிடுச்சு. இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக ஒரு த்ரில்லரான ஒரு ரியல் எல் கிளாசிக்கோனா என்னென்னு நாளைக்கு பார்ப்பீங்க, என்னை நம்புங்க. அதுக்கு நான் கேரண்டி. நாளைக்கு ஹார்திக் பாண்டியா, எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா, ஜடேஜா, சூரியகுமார் யாதவ், பும்ரா, இந்த மாதிரி நிறையா ஸ்டார் பிளேயர்ஸ் ஆக்ஷன் இருக்க போகிறாங்க. என்னோடய டாப் 5 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா ரியான் ரிக்கில்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, நமன்தீர், ஜாஸ்பிரிட் பும்ரா அண்ட் ட்ரெண்ட் போல்ட். வான்கேடே விக்கெட்டில் லாஸ்ட் டைம் எஸ்ஆர்எஸ் கூட சூப்பராக ஆடினாங்க. இந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக. அண்ட் சிஎஸ்கேக்கு இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம், மிடில் ஆர்டர் பிரச்சனை. மிடில் ஆர்டரில் ரன்ஸே அடிக்காமல் வந்து லேக் ஆகி ரொம்ப பெரிய ஒரு பாதாளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ ஒரு 3-4 விக்கெட் சடனாக போனால் போதும், குயிக்காக அவங்க அங்கேயே மாட்டிப்பாங்க. ஸோ நாளைக்கு சப்போஸ் மும்பை இந்தியன்ஸ் சீக்கிரமாக 4-5 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ப்ரெஷரில் மாட்டிப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கே வந்து நல்லா விளையாடணும், அவங்க டாப் ஆர்டர் ஃபயர் பண்ணணும். இப்போ வேறு புதுசாக வந்திருக்காரு டெவால் பிரேவிஸ் சிஎஸ்கேக்கு. கடைக்குட்டி சிங்கம் சாம்கரன் வெளியே இருக்கார். இப்போ பேபி ஏபிடி, பேபி மலிங்கா, நிறையா பேர் வச்சுட்ருக்காங்க பேபியாக. நாளைக்கு எந்த பேபி நல்லா விளையாடுதுன்னு பார்ப்போம். காட் பிளெஸ் யூ மாமே. நாளைக்கு மேட்ச்சில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.